இப்ப நம்ம மணிக்கொல்லை தான் வந்திருக்கோம். மணிக்கொல்லையில இப்ப ஒரு மாடு ஊசி போட்டா அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாவோட மாட்டை நம்ம ஒரு பேட்டி எடுத்துக்கலாம், நேரடி பேட்டிக்கு வந்திருக்கோம். சொல்லுங்க, உங்க பேர் என்னமா? ஞானபுஷ்பம். சும்மா மெதுவா பேசுங்க, அதுல ஸ்பீக்கர் நல்லா இருக்கும். ஞானபுஷ்பம். ஞானபுஷ்பமா? ஓகே, இவங்க பேரு ஞானபுஷ்பம், மணிக்கொல்லை. இவங்க இப்ப நம்ம ஊசி எல்லாம் போடுறோமே, அது சனம் பிடிச்சிட்டு இருக்கீங்களா? கண்ணு போட்டுட்டு இருக்கீங்களா? கண்ணு எல்லாம் போடுறீங்களா? கண்ணு போடுதுங்க. எத்தனை டைம்ல நம்ம சனம் பிடிக்கிறது, நம்ம ஊசி போடுறது எல்லாமே? 2 மாசத்துல பிடிச்சிருது, 1 மாசத்துல பிடிச்சிருது. இப்ப நீங்க இப்ப சன ஊசி போடுறீங்கல்ல, அது கண்ணு போட்டு எத்தனை மாசத்துல நீங்க சன ஊசி போடுறீங்க மேக்சிமம்? அது 3 மாசத்துல நாங்க போடுவோம். 3 மாசத்துலயே போடுறீங்க. ஓகே, 3 மாசத்துல போட்டீங்கன்னா அடுத்து வந்து அதே வருஷத்துல கண்ணு போடுதா, அடுத்த வருஷத்துக்கு கண்ணு போடுதா? இதை அதே வருஷத்துல கண்ணுக்குட்டி போட்டுருக்கு சார். 3 மாசத்துல போட்டு அதே வருஷத்துலன்னா அதாவது அடுத்த வருஷத்துல போடுது. 10 மாசத்துல போடுது. 10 மாசத்துல போடுது, அப்படித்தானே சொல்றீங்க? ஓகே, இவங்க சொல்லியிருக்காங்க இப்ப கண்ணு போட்டதுக்கு அப்புறம் 90 நாள் நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய சொல்லியிருக்கோம். ஒரே மாதிரி புத்தகத்துல இருந்து நிறைய பார்த்து சொல்லியிருக்கோம். 90 நாள்ல ஊசி போடுங்க, 90 நாள்ல ஊசி போடுங்கன்னு. அதே மாதிரி இவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஊசி போட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 10 மாசத்துல கண்ணு 10 மாசத்துல போட்டு கரெக்டா அது 10 மாசத்துல போடுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க கண்ணுக்குட்டி எல்லாம் யாருமா போட்டது? நம்ம தான் இங்க இருக்க கண்ணுக்குட்டி எல்லாம் போட்டோம். கண்ணுக்குட்டி எல்லாம் நல்லா அருமையா இருக்கும். அந்த கண்ணுக்குட்டி காமிமா, இந்த கண்ணுக்குட்டியாமா? இந்த கண்ணுக்குட்டி சூப்பரா இருக்குது. அங்க படுத்திருக்க கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டி யாருமா போட்டது? நம்ம போட்டோம். ஓகே, அதை எழுப்பிடுங்க. எழுப்புங்க. இப்ப நீங்க படுத்திருக்க கண்ணுக்குட்டியும் பார்க்கலாம், அதுவும் நம்ம போட்டாதான். நல்ல கண்ணுக்குட்டி எல்லாம் சூப்பரா தான் இருக்கும். உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம். இங்க இருக்கிற கண்ணுக்குட்டி எல்லாமே நம்ம தான் போட்டுட்டு இருக்கோம். நல்ல கண்ணு போட்டுரும், அப்படி பண்ண கிடையாது. இங்க இருக்க கண்ணுக்குட்டி எல்லாம் சும்மா கையில சும்மா சாதாரணமா வச்சுங்க. இல்ல சும்மா சாதாரணமா வச்சுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அது மைக்கு தான், வேற அதெல்லாம் மைக்கு தான், அதனால ஒண்ணு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கண்ணுக்குட்டி எல்லாம் நம்ம தான் போட்டுட்டு இருக்கோம். இந்த மாடெல்லாம் நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம். கரெக்டா அவங்க சொல்ற மாதிரி அவங்க ஊசி எல்லாம் கரெக்டா பிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து அவங்க 90 நாள் ஊசி போட்டாரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவா பதிவு பண்ணிருக்காங்க. 90 நாள் ஊசி போட்டாருங்க. ஓகே, உங்களுக்கு ரிப்பீட்டர்ஸ் எதுவும் வருதாமா? அதாவது மாடு சனம் பிடிக்கல மறுபடியும் இது வருதா? இல்ல, அது பிடிச்சிக்கிறது கரெக்டா பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம தோராயமா நம்ம ஊசி போட்டு மொத்தம் எத்தனை கண்ணு போட்டுருக்கோம்? ஒரு தோராயமா 4 வருஷத்துக்கு 4 கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. 4 வருஷத்துக்கு 4 கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. அது வெறும் காலையை பொறுத்து 2 தான் போட்டேன். ஓகே, இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா 4 வருஷத்துக்கு 4 கண்ணுக்குட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி, வருஷத்துக்கு ஒரு கண்ணு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பேட்டியில சொல்லியிருக்கோம். அதை வந்து இவங்க உண்மையிலே கரெக்டா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 4 வருஷத்துக்கு 4 கண்ணுக்குட்டி தான் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்ல. 4 கண்ணுக்குட்டி என்னென்ன கண்ணுக்குட்டிமா போட்டிருக்கு? 4 காலை 4 வருஷத்துக்கு 4 காலை. அப்புறம் போன வருஷத்துக்கு தான் 2 பொட்டை. 4 வருஷத்துக்கு 4 காலையும் 2 பொட்டை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனா கண்ணுக்குட்டி காலையெல்லாம் விட்டுட்டீங்களா? வச்சுருக்கீங்களா? காலையெல்லாம் விட்டுட்டேன் சார், பிள்ளையோட படிக்க வைக்கிறதுக்கு. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நீங்க தான் மாடு வைக்கிறீங்களா? இப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் வயசு எத்தனைமா இருக்கும்? எங்களுக்கு எனக்கு 67 வயசு இருக்கும். 67 வயசு. ஆமா, 67 வயசுல வந்து இப்ப நீங்க கறவை மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க. பால் கறந்து ஸ்டோர் போட்டுறீங்களா இல்ல தனிப்பட்ட முறையில கொண்டு வைக்கிறீங்களா? அவங்க வேலைப்பட்டுல இருந்து தம்பி வாங்க வரும், அவங்க கிட்ட தான் பூத்திக்கிட்டு இருப்போம். மருமக 7,000 வாங்குவோம். மாடெல்லாம் பிடிச்சி விட்டுட்டோம். கண்ணுக்குட்டி போட்டு மறுநாள் விட்டா பொட்டை கண்ணுக்குட்டி போட்டு அந்த மாட்டை கொண்டு விட்டுட்டோம். குடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த மாட்டை. இப்ப 2 மாடு பொட்டை கண்ணுக்குட்டி தான் சார் இருக்கு. பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க விட்டுட்டோம். பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லா மாடும் காலை கண்ணுட்டி போட்டதெல்லாம் விட்டுட்டாங்க. அதே பொட்டை கண்ணுட்டி போட்டதுல மட்டும் வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு இருக்கு, அதனால வந்து நான் வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரை மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? கரை நல்லா இருக்குங்களா? கரை மாடு பத்தி தண்ணி எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு எப்படி மாடு பராமரிக்குங்க? நாங்களாம் குச்சி தீவனம் வைப்போம், தவிடு வைப்போம், எல்லாம் வைப்போம் சார். தவிடு குச்சி தீவனம் எல்லாமே வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்களும் வந்து தொடர்ந்து நீங்க கரை மாடு. உங்க மகள் பேரா? மருமக பேரு ரெஜினா மேரி. ரெஜினா மேரி இவங்களும் சேர்ந்துதான் வந்து எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க மாதிரி டக்குன்னு பிடிச்சிக்குதா? ஆனா நம்ம பிடிச்சி யாரும் வைக்க மாட்டோம்.
சரிம்மா ஓகே. அம்மா சொல்றாங்க இப்ப அம்மா நம்ம ஊசி போட்டு எத்தனை கண்ணு தோராயமா போட்டிருக்கோம் மொத்தமா சாரு கைராசி எங்களுக்கு 16 கண்ணுட்டி போட்டு வருஷத்துக்கு 4 கண்ணுட்டி போட்டிருக்கு. 16 கண்ணுட்டி போட்டிருக்கு சார் கைராசி. 16 கண்ணுட்டி போட்டிருக்கு. பரவாயில்ல 16 கண்ணுட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. 2 மாடு சொன்னா சார் கைராசி. இப்ப 2 மாடு சனையா இருக்குது உங்களுக்கு. இப்ப 2 மாடு சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது இல்லாம நம்ம கைராசி நல்லா இருக்கு. நம்ம கைராசி நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு சார் கைராசி நல்லா இருக்கு. கைராசி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எங்க அம்மாவுக்கு வயசு வந்து எத்தனை சொன்னீங்க? 68 வயசு இருக்கும். 68 வயசு இருக்கும். 68 வயசுல கரைமாடு வளர்ப்பு அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் இந்த மருமகளும் சேர்ந்துதான் இங்க கரைமாடு வளர்த்துட்டு இருக்காங்க. சில மாடெல்லாம் மேய்ச்சல் பேசாமா 8 மாடு அடிக்கிறது 8 மாடு விட்டோம். 8 மாடு வித்துட்டீங்க? 8 மாடு வித்துட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க கல்வி செலவுக்கு வந்து நான் 8 மாட்டை வித்துட்டேன் படிப்பு செலவுக்கு பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து ஊசி போட்டு 16 மாடு கண்ணு போட்டிருக்கு. 16 மாடு போட்டுச்சா 16 கண்ணு குட்டி போட்டுச்சா? 16 கண்ணுக்குட்டி. வருஷத்துக்கு 4 கண்ணுக்குட்டி. வருஷத்துக்கு 4 கண்ணுக்குட்டி போட்டுருக்கு. அதாவது 4 மாடு வச்சிருந்தாங்க. வருஷத்துக்கு ஒவ்வொரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி 4 கண்ணுக்குட்டி போட்டு கண்ணுக்குட்டி பெருமா போட்டுருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய மாதிரி சனையெல்லாம் பிடிச்சிச்சாமா? கரெக்டா அதெல்லாம் எத்தனை டைம்ல சனை பிடிச்சிச்சு ஊசி போட்டது எல்லாமே? 90 நாள்ல சார் கைராசி பிடிச்சிச்சு. அதாவது 90 நாள்ல நம்ம ஊசி போட்டு கரெக்டா பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க 90 நாள்ல தான் போன் பண்ணுவாங்களே. அதே மாதிரி வலும்படி 10 மாட்டு மேல வரும். இந்த மாதிரி அறிகுறி தெரிஞ்ச போன் பண்ணுவாங்க. கரெக்டா வந்து நம்ம ஊசி போட்டுருவோம். கரெக்டா அது சனை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஊசி போடுங்க. நம்ம எல்லாமே மக்களுக்கு எல்லாமே தெரியும். யூடியூப்ல தான் போடுறோம். எல்லாமே சனூசி எல்லாமே நம்மளோட போடுறாங்க. அதனால அது தெரியும். மாதிரிதான் அவங்களும் பண்ணுவாங்க. அதெல்லாம் அது ஒண்ணும் பிரச்சனை நிறைய பேர் உங்களை மாதிரிதான் நிறைய பேர் போட்டி கொடுத்துருக்காங்க. அதனால இது இல்ல. இப்ப இது வந்து உண்மை சேனல் உண்மை மட்டும்தான் பேசுற சேனல். அது இல்லாம டிடிஜிஎஸ் உண்மை சேனல். என்ன இது யூடியூப்ல போட்டுக்கலாமா? யூடியூப்ல போட்டுக்கலாம்ல இந்த பேட்டிய? போட்டுக்கிறீங்க யூடியூப்ல போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா யூடியூப்ல போட்டோம்னா எல்லா பக்கமும் போகும். அது எல்லா மொபைலுக்கும் போகும். எல்லா பக்கமும் போகும். டிவி சேனல் எல்லாத்துலயும் வரும். எல்லாமே பண்ணிக்கலாமா? போட்டுக்கலாமா? சொல்லுமா போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம உண்மையதான் பேசுறோம். உண்மை சேனல். தேங்க்ஸ் சிவராஜ். ஓகேம்மா தேங்க்ஸ்மா. ஓகே உங்களுடைய நேரடி பேட்டியை நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிக நன்றி. ரொம்ப நன்றிமா நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு. நன்றி அப்பா. நன்றி டாக்டர். நன்றி. டிடிஜிஎஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேங்க்ஸ் சிவராஜ்.